அன்கண்ட்ரோலபிளாக வளர்றது தான் கேன்சர் அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த உறுப்பில் நம்ம கேன்சர் செல்ஸ் வளர ஆரம்பிக்குது. அது இயர்லி அட்வான்ஸ்டுங்கிறத எப்படி பிரிக்கிறோம்? இது ஒரு கேன்சருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பேஷண்ட் ஓபிக்கு என் மார்பத்தில் கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, நான் கை வச்சு பார்த்துட்டு இது பார்க்க கேன்சர் கட்டி மாரி இருக்குது, இது ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட முடியாது. கரெக்டு தானே? எப்போ சொல்ல முடியும்? இந்த இறந்து போகிறத பற்றி ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் கேட்குறதெல்லாம் உண்மையிலே ஒரு விஷயம் இல்லை. அதை பற்றி அங்கே கேட்க வேணாங்கிறது தான் என்னோட கருத்து. டாக்டர், எங்கள் அம்மாவுக்கு கட்டி இருந்துச்சு, அதை டாக்டர் பார்த்துட்டு இயர்லி ஸ்டேஜு, அட்வான்ஸ் ஸ்டேஜு இப்படின்லாம் நான் ஓபியில் பார்த்தப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஒரு கேன்சர்னா இயர்லினா என்ன, அட்வான்ஸ்டா என்ன, முத்தி போச்சு இது கம்மியான ஸ்டேஜ்லேயே வந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? தெளிவான கேள்வி. இந்த இடத்துல கேன்சருங்கிறது நம்ம பார்த்தாச்சு. அது எந்த உறுப்பில் வேணால் வரலாம். அந்த உறுப்பில் அந்த கேன்சர் செல்ஸ் வர ஆரம்பிக்குது. அதாவது நம்மளோட நார்மல் செல்ஸ் அதோட டிஎன்ஏ டேமேஜ் ஆகி அன்கண்ட்ரோலபிளாக வளர்றது தான் கேன்சர் அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த உறுப்புல நம்ம கேன்சர் செல்ஸ் வளர ஆரம்பிக்குது. அது இயர்லி அட்வான்ஸ்டுங்கிறத எப்படி பிரிக்கிறோம்? இது ஒரு கேன்சருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரஸ்ட் கேன்சர் எடுத்துப்போம், அதான காமனா இருக்கு. ஸோ ஒரு பிரஸ்ட் கேன்சர்ல எதை நீங்க இயர்லின்னு சொல்லுவீங்க, எதை அட்வான்ஸ்டுன்னு சொல்லுவீங்க. ஓகேவா? இப்போ கட்டி எடுக்கிறோம். அந்த கட்டி அந்த பிரஸ்ட் செல்ஸ்ல வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர், அதாவது அந்த உறுப்புக்குள்ளேயே, இப்போ பிரஸ்ட்டுக்குள்ளேயே இருக்கா, அது இயர்லி. அட்வான்ஸ்டுன்னு எப்போ சொல்லுவோம்? அந்த உறுப்புல இருந்து பக்கத்துல நெறிக்கட்டிக்கு எதுவும் போயிருக்கா, அந்த உறுப்புல இருந்து வேற உறுப்புக்கு ஏதாவது பரவி இருக்கா, இப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இப்பதான் அட்வான்ஸ்டுன்னு சொல்லுவோம். ஒரு பேஷண்ட் ஓபிக்கு என் மார்பத்துல கட்டி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, நான் கை வச்சு பார்த்துட்டு இது பார்க்க கேன்சர் கட்டி மாரி இருக்கு, இது ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட முடியாது. கரெக்ட் தானே? எப்போ சொல்ல முடியும்? அது பக்கத்துல ஆர்கனுக்கு பரவி இருக்கா இல்லையா இப்படிங்கிற டெஸ்ட் முடிச்சு, அது வீரியம் அதிகமான கேன்சரா வீரியம் கம்மியான கேன்சரான்னு பார்த்து அப்பதானே சொல்ல முடியும். ஒரு ஓபியில பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்? இது ஒரு கட்டி, இந்த கட்டி கை வச்சு பார்க்கும்போது இந்த சைஸ்ல இருக்கு, இது கேன்சர் மாதிரி இருக்கு. இதை எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? பயாப்சியோ எஃப்என்ஏசி டெஸ்ட் எடுத்தோ தான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரூஃப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற எங்கேயும் பரவி இருக்காங்கிறதுக்கான பிளட் டெஸ்ட்டோ இல்லை ஸ்கேன்ஸோ எடுப்பாங்க. இது முடிச்ச பிறகுதான் ஒரு கேன்சருக்கு ஸ்டேஜிங்னே பண்ண முடியும். அந்த ஒரு உறுப்புல கேன்சர் கட்டி வளருது, அது அந்த உறுப்புலேயே இருந்துச்சுன்னா அது இயர்லி அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த உறுப்புல இருந்து பக்கத்துல நெறிக்கட்டிக்கோ இல்லை வேற உறுப்புக்கோ போயிருந்துச்சுன்னா அது அட்வான்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ காமனா ஸ்டேஜ் 1 2 3 4ன்னு பிரிப்பாங்க. சில இதுல ஸ்டேஜஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் கேன்சர்ல ஸ்டேஜ் கிடையாது. ஏன்னா பிரெயின்ல இருந்து பக்கத்துல பரவுறதுக்கான வேலை இல்லை. அதுல கிரேடு தான் இருக்கும். கிரேட் 1 2 3 4ன்னு இருக்கும். அதுல 4 போக வீரியம் அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். சில இதுக்கு ஸ்டேஜிங் இருக்கும், சில இது கிரேடிங் இருக்கும். உங்களோட கேள்வி ஏர்லி அட்வான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கை வச்சு டெஸ்ட் பண்ண உடனே ஏர்லியா அட்வான்ஸ்டான்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பயாப்சி எடுத்து கேன்சர்னு ப்ரூஃப் பண்ணி அது என்ன டைப் ஆஃப் கேன்சருங்கிறது உங்களோட பயாப்சியில் தெரிஞ்சிடும். இதை மனசில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் ஸ்கேனிங்லாம் முடிச்சு வேற எங்கேயும் பரவி இருக்கா, பக்கத்தில் இருக்க ஆர்கனுக்கு போயிருக்கா இப்படிங்கிறத சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, பெட் ஸ்கேன் இந்த மாதிரி பல வகையான ஸ்கேன்ஸ் எடுத்து இந்த டெஸ்ட் முடிக்கும் போது தான் ஏர்லி ஸ்டேஜா அட்வான்ஸ் ஸ்டேஜாங்கிறது தெளிவாக சொல்ல முடியும். ஸோ ட்ரீட்மெண்ட் ஏர்லி ஸ்டேஜா அட்வான்ஸ் ஸ்டேஜாங்கிறத பொறுத்து அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ டாக்டர்கிட்ட போகும்போதே ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேயே எல்லா கேள்வியும் வந்துடும். என்னது? கேன்சரா டாக்டர்? கேன்சர்னா என்ன ஸ்டேஜ் டாக்டர்? எவ்வளவு நாள் எங்க அம்மா உயிரோட இருப்பாங்க டாக்டர்? இந்த மாதிரி பல கேள்விகள் ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேயே அந்த கேள்வி வருது. பட் அந்த கேள்வி உங்களுக்கு ஆதங்கத்தில் வருதுங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேயே இதை சொல்ல முடியாதுங்கிறத நான் தெளிவுபடுத்தணும். கையை வச்சு பார்த்து சொல்லக்கூடியது என்ன? கேன்சரா இல்லையா, அவ்வளோதான். ஒரு பயாப்சி எடுத்து ஸ்டேஜிங் ஒர்க் அவுட் பண்ணாதான் ஏர்லி ஸ்டேஜா அட்வான்ஸ் ஸ்டேஜான்னு தெரியும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் அவைலபிலிட்டி என்னென்ன இருக்குது, அவங்க ஏஜுக்கு அவங்களோட கோமார்பிட்ஸுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இப்படிங்கிறத வச்சு தான் குணப்படுத்த முடியுமா குணப்படுத்த முடியாதுங்கிறது அடுத்த கேள்வி வருது. இந்த இறந்து போகிறத பற்றி ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் கேட்குறதெல்லாம் உண்மையிலே ஒரு விஷயம் இல்லை. அதை பற்றி அங்கே கேட்க வேணாங்கிறது தான் என்னோட கருத்து. கேன்சர் ட்ரீட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கா சார்? இல்லை ட்ரீட் பண்ணால் சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்கும், குணப்படுத்துறது கஷ்டம், அந்த ஸ்டேஜில் இருக்கா சார்? அப்படிதான். ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு இதுக்கு மேல் ட்ரீட்மெண்ட் பண்ணால் சைடு எஃபெக்ட் தான் நிறைய இருக்கும். இதை கட்டுப்படுத்துறதோ இல்லை குணப்படுத்துறதோ கஷ்டம் இப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வருது தெரியுமா? இந்த ஸ்டேஜில் தான் எத்தனை நாள் சார் இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியே இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மார்பகத்தில் கட்டி இருக்கும், பக்கத்தில் பார்த்தா சின்ன நெறி கட்டி இருக்கும், அவ்வளோதான். பக்கத்தில் பார்க்கணும் டாக்டர், அட்வான்ஸ் ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க, இன்னும் 6 மாதம் தான் இருப்பாங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் அட்வான்ஸ் ஸ்டேஜில் ஒருத்தங்க
அங்கே இருந்தாங்க 6 மாதம் தான் இருப்பாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் சொல்ல முடியாதுங்க. புரியுதா? நம்ம அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது சரியாயிருமா, இந்த இடத்துல இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி இது குணம் ஆகலைன்னா அப்படிங்கிற மாரி வரும். இல்லை 4th ஸ்டேஜ் பல இடத்துக்கு பரவிடுச்சு, ட்ரீட்மெண்ட் பண்ணாலே கஷ்டம், ட்ரீட்மெண்ட் பண்ணால் சைடு எஃபெக்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போ தான் நீங்கள் சொல்கிற கேள்வியே ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் என்ன கேள்வி? டாக்டர் இது கேன்சரா வேறு ஏதாவது கட்டியா, இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுங்க, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இது கேன்சர் தான். அடுத்த சிட்டிங்கில் என்ன கேள்வி? ஏர்லி ஸ்டேஜா அட்வான்ஸ் ஸ்டேஜா? ஏர்லி சார், அட்வான்ஸ்டா? அந்த ஆன்சர் ஓகே சார். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் இருக்கா? இருக்குது. அட்வான்ஸ்டாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? இருக்குது. இல்லை இந்த கேன்சருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் வரும். ட்ரீட்மெண்ட் பண்ணால் குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு எவ்வளோ, திருப்பி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா இப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்மளோட கேள்வி இருக்கும்போது ஒரு கேன்சர் பற்றியான ஒரு புரிதல் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். டாக்டரோட அப்ரோச்சும் இந்த ஆங்கிளில் தான் இருக்கும். ஸோ ஏர்லி ஸ்டேஜ், அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் தெரியாது, டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் ஏர்லி ஸ்டேஜாக அட்வான்ஸ் ஸ்டேஜ்னு தெரியும். தேங்க்யூ.